அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதை தான், பெருசாலாம் இல்ல. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் நெறைய படம் பார்த்துருப்போம். அ கதைகள் கேட்டிருப்போம். புக்ல வந்து படிச்சிருப்போம். ஒரு திருடன் வருவான், ராஜா வீட்ல உள்ள பூருவான், நைட்ல போயிட்டு கொள்ள அடிப்பான். மூட்டை மூட்டையா பவுன் காசு, தங்க காசு எடுத்துட்டு இப்ப கொள்ளைக்காரன் யாரு? ஒரு சாதாரண மனுஷன். எங்க கொள்ளடிக்கிறான்? ஒரு அரச மாளிகையில கொள்ளடிக்கிறான். இல்லன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்லயோ, ஒரு மிராசுதார் வீட்லயோ கொள்ளடிப்பான். மக்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? கொள்ள அடிக்கிறவன் அன்னைக்கு ராஜா, இன்னைக்கு வந்து அரசியல்வாதி. யார்கிட்ட இருந்து கொள்ள அடிக்கிறான்? பொதுமக்கள்கிட்ட இருந்து. ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்காங்க, சாதாரண பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு அவங்க ஒரு லெஜெண்டா காட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய அவங்க இதுக்கெல்லாம் அவங்க வெட்கி தலை குனியணுங்க. சத்தியமா சொல்றேன். இப்ப நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 5 ரூபா திருடின்னு உங்க பாக்கெட்ல உங்களுக்கு தெரியாம திருடின்னு போய் வச்சுக்கின்னு ஒருத்தண்டையும் 5 ரூபான்னு திருடின்னு போய் 1 கோடி ரூபாய் 1 கோடி மக்கள்கிட்ட போய் ஒரு 50 கோடி ரூபா 500 கோடி ரூபா கொள்ளையடிச்சு வச்சுக்கின்னு அவன் ஒரு பெரிய பென்ஸ்லயோ பிஎம்டபிள்யூ கார்லயோ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்லயோ ஒருத்தன் போறானா அவனாம் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. திருட்டு காசு, அடுத்தவன் பிச்சை காசு, அடுத்தவனுடைய உழைப்புல வந்து சம்பாரிச்சு பணக்காரன் ஆகி தன்னை வந்து வெளியில வந்து தன்னை பெரிய ஒரு தலைவனா காட்டிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் தேவையா? தயவு செய்து மக்களே, இவனை மாரி ஆளுங்கெல்லாம் ஒழிச்சு கட்டி தூர போடுங்க. நன்றி, வணக்கம்.